அன்பால் அனைத்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. ஆமாங்க, உண்மை தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வருது இப்போ வரும்னு சொல்லியிருப்பான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. தமிழ்நாடு 38 மாவட்டத்துலேயும் வந்திருக்குது. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்துருக்குது. நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/4/2025 லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருகிலுள்ள குழந்தை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேனலுக்கு புது ஒரு சார்ந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாள் வந்து பார்த்திங்கன்னா 6/4/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்திலேருந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்னு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி கீழே வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தை மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 196 அங்கன்வாடி பணியாளரும், 6 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 215 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 417 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு நேரடியாக தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கட்டணம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பலகை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போட ஒட்டியிருப்பாங்க. நீ அதில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுக்கு எவ்வளோ வேகன்னு சொல்லிக்கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு 7/4/2025 உங்களுக்கு 23/4/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை 5 மணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலை 10 மணி முதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியத்தில் நியமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,700 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,200 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,700 வந்து பார்த்திங்கன்னா 18,000 என்ற விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,100 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்களாவே இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 25-35 வயசு உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மேல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவைகள், ஆதரவற்றவை பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா 25-40 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 25-38 வயசு வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10வது நீங்கள் படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அறிவிக்கப்பட்ட அதே கிராமத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டார எல்லைக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம் இருக்கும், அந்த ஊராட்சி ஒன்றியம் அந்த எல்லைக்கு உட்பட்ட நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லை அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்து பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையங்குதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உரிய விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டார மற்றும் திட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம்னா அந்த காலி பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் அந்த வட்டாரம் திட்ட குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டும்தான் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஆவணம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நீங்கள் 10வது மார்க் ஷீட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் உங்களுக்கு கேட்குறாங்க, குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க, வாக்காளர் அடையாளத்தெலாம் சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிருந்தா தேவி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்காங்க. 6/4/2025 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க பத்திரிகை செய்தியாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, தனித்தனி கிடையாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்க்கலாம். அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.